ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். 28 நிறுவனங்கள் இணைந்து இந்தியா தயார் செய்ய போகும் 1000க்கும் அதிகமான போர் விமானங்கள். காஷ்மீரில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானின் வெடிக்காத ஒரு ஏவுகணை. சிந்தூர் ஆபரேஷன் நேரத்தில் இந்தியாவின் காஷ்மீர் பகுதியை குறிவைத்து பாகிஸ்தானின் ஏர்போர்ஸ் தாக்கிய ஃபட்டா 1 ராக்கெட் இன்னும் கூட வெடிக்கவில்லை. அது நேற்று இரவு இந்தியாவின் ஸ்ரீநகரில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்க அதிபரை சந்திக்க செல்லும் பாகிஸ்தான் பிரதமர் ஒரே நேரத்தில் இந்தியாவில் தேஜாஸ், AMCA, MRFA மற்றும் 5th ஜெனரேஷன் ஏர்கிராப்ட்ஸ் அப்படின்னு எல்லா போர் விமானங்களையும் ஒரே நேரத்தில் மேனுஃபேக்சர் செய்ய போகும் இந்தியாவின் விமானப்படை. இது மட்டுமல்ல, இன்னும் மிக முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகள் அதிகமாக இந்த வீடியோவில் இருக்கு. அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா எப்படி ஒரு பெரிய போருக்கு தயாராகுது, அதை பற்றி இந்திய அரசே எப்படி பேசுது என்பது பற்றி எல்லாமே தெளிவாக பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சூப்பரான வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்தியா எப்படி தயாராகுது? இந்தியாவின் AMCA திட்டம். இதுல ப்ரொடக்ஷன் ஸ்பீடு தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு ஒரே ஒரு டார்கெட். இதுவரைக்கும் இந்தியாவின் HAL நிறுவனம் மட்டும்தான் எல்லாத்தையுமே தனியாக பார்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது. இப்ப கதை மொத்தமாக மாறிடுச்சு. இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவின் 28 பிரைவேட் கம்பெனிஸ் வரிசை கட்டி நிக்குது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், L&T, டாடா, மஹிந்திரா, அதானி, அம்பானி அப்படின்னு பெரிய பெரிய பெயர்கள் எல்லாம் நாங்க பார்ட்னர் ஆகலாம் அப்படின்னு தயாராக நிக்கிறது மட்டும் இல்லாம, எப்படியாச்சும் எங்களை இந்த போர் விமானங்கள் அல்லது மற்ற பல ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய வேலையில சேர்த்துக்கங்க அப்படின்னு இந்திய அரசுக்கு, இந்திய விமானப்படைக்கு HAL நிறுவனத்துக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கு. ஆச்சரியமான விஷயம். HAL தலைமையில் இந்திய அரசின் எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு ஏவியேஷன், IAF அப்படின்னு எல்லா விதிமுறைகளுக்கும் ஒத்த மாதிரியான ஒரு குழுவை அமைத்து இந்த போர் விமானங்கள் தயாரிக்கப்பட போகுது. ஏன் பிரைவேட்டை இவ்வளவு இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். காரணம் சிம்பிள். HAL கிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய ஆர்டர் புக் இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கையால இந்தியாவின் விமானப்படைக்கு தேவைப்படுற வேகம் கண்டிப்பாக வராது அப்படிங்கறத இப்ப இந்திய அரசு உணர்ந்தாச்சு. அதனால பிரைவேட் நிறுவனங்கள் சேர்ந்தால் வேலை சீக்கிரமாக நகரும், சீக்கிரமாக முடியும். எந்த பெரிய போருக்கும் பதிலடி கொடுக்க முடியும். இப்போதைக்கு இந்திய அரசின், இந்திய விமானப்படையின் டார்கெட் ரொம்ப கிளியர். இன்னும் 2 வருடங்களில் முதல் AMCA போர் விமானம் வானத்துல பறக்கணும். உடனடியாக தொடர்ந்து சீரீஸ் ப்ரொடக்ஷன் நடக்கணும். இதற்கான பட்ஜெட் 15,000 கோடி ரூபாய் அந்த ஒரு போர் விமானத்துக்கு மட்டுமே. இன்ஜின் ஆரம்பத்தில் GE F414 அமெரிக்காவின் இன்ஜினும், உடனடியாக அடுத்த கட்டம் நம்ம DRDO GTRE பிளஸ் பிரான்ஸ் நாட்டின் சாஃப்ரன் நிறுவனம் சேர்ந்து புதிய 120 முதல் 140 KN என்ஜின் டெவலப் பண்ண போறாங்க. இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, டெஸ்டிங் முடிந்த பிறகு இந்த மொத்த டெக்னாலஜி பிளஸ் இன்டெலிஜென்ஸ், அந்த இன்ஜினுக்கான மொத்த டெக்னாலஜி பிளஸ் இன்டெலிஜென்ஸ் இந்தியா கைக்கு வந்துவிடும். அடுத்த தலைமுறைக்கு அந்த இன்ஜின் பிளாட்ஃபார்மை இன்னும் டெவலப் பண்ணி தேவைப்பட்டால் 6th ஜெனரேஷன் ஏர்கிராப்ட் கூட இந்தியா வேகமாக தயார் செய்ய முடியும். இந்த AMCA ஃபைட்டர் கிராப்ட் எப்படி இருக்கும்? சுமார் 25 டன் வெயிட், கம்ப்ளீட் ஸ்டெல்த் டெக்னாலஜி, இன்டர்னல் வெப்பன் பே, மாடர்ன் சென்சார்ஸ், நியூக்ளியர் வயரிங், இந்த சென்சார் டேட்டா ஒன்றாக சேரக்கூடிய அளவுக்கு AI டெக்னாலஜி, சூப்பர் க்ரூஸ் ஃபீச்சர், மேபி பைலட்லெஸ், சொல்ல முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான நேரடி போட்டி யாரு தெரியுமா? இந்த AMCA போர் விமானத்துக்கான நேரடி போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவின் F-35. சைனாவின் எந்த ஏர்கிராப்டுமே இதுக்கு முன்பு போட்டிக்கு வர முடியாது, கிடையாது. அவனுங்க J-20, J-35 அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவானு. அதெல்லாம் வீண் பேச்சு. சோ இனிமே HAL நிறுவனத்தின் மோனோபாலி போச்சு. வேகம்தான் நமக்கு இப்ப டார்கெட். பட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு புதிய ஸ்டெல்த் ஏர்கிராப்ட் மட்டும் ரெடியாக இருந்தா போதுமா? இல்லவே இல்லை. நம்பர்ஸ் வேணும், எண்ணிக்கை வேணும். நம்பர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்தியாவின் அடுத்த மூவ். IAF சொல்லுது,
இந்தியாவுக்கு 42 ஸ்குவாட்ரான்ஸ் போதவே போதாது. பட் ரொம்ப வேகமாக அட்லீஸ்ட் 1000க்கும் அதிகமான 1000+ ஜெட்ஸ் இந்தியா டார்கெட் பண்ணணும் அப்படின்னு ஐஏஎஃப் சொல்லுது. ஐஏஎஃப் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்க மேடி ஃப்ரெண்ட்ஸ். 42 ஸ்குவாட்ரான்ஸ் போதும்னு சொன்னதெல்லாம் பழைய கணக்கு. பாகிஸ்தானை மட்டும் மனசுல வச்சு எடுத்த முடிவு. இப்ப சைனா பிளஸ் பாகிஸ்தான் என்ற ஒரு 2 ஃப்ரண்ட் வார் டேஞ்சர் அபாயம் இந்தியாவுக்கு இருக்கு. அதனால ஐஏஎஃப் சொல்லுது 1000+ ஃபைட்டர்ஸ் தான் இனிமே இந்தியாவுக்கு டார்கெட். இப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு நீங்க பார்க்கணும். நம்ம MiG-21 போர் விமானம் முழுக்க இப்ப வெளியே போயாச்சு. இந்திய விமானப்படையின் ஆக்டிவ் ஸ்குவாட்ரான்ஸ் இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் 30 ஸ்குவாட்ரான்ஸ் மட்டும்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 460 முதல் 520 ஃபைட்டர் ஜெட் தான் இந்தியாவிடம் தற்போது ஒழுங்காக இருக்கு. இதுல சுகாய் Su-30 MKI, மிராஜ் 2000, ரஃபாலே, தேஜாஸ், ஜாகுவார், MiG-29 அப்படின்னு ஒரு சில பழைய போர் விமானங்கள் இன்னும் இந்த மிக்ஸ்ல இருக்கு. ஆனா சைனா கிட்ட 2000+ ஏர்கிராப்ட்ஸ் ஏற்கனவே இருக்கு. இந்த பாகிஸ்தான் கிட்ட அவன்கிட்ட கூட காய்லாங்கடையில போடுற அளவுக்கு ஆல்மோஸ்ட் 500 ஏர்கிராப்ட்ஸ் இருக்கு. எனவே இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஒரு பெரிய கேப் கண்டிப்பாக இருக்கு. அதனாலேயே இந்திய தயாரிப்பில் ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டாக நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குதான் இந்த காம்போஸ். 83 தேஜாஸ் MK-1A ப்ரொடக்ஷன் ரொம்ப வேகமாக ஓடுது. 120 தேஜாஸ் MK-2 போர் விமானங்கள் அப்ரூவ் ஆயிடுச்சு. 126 AMC விமானங்களுக்கான டெவலப்மெண்ட் ட்ராக் இப்ப செட் ஆயிடுச்சு. MRFA கேட்டகரியில 114 ஃபாரின் ஜெட்ஸ். இது திருப்பியும் கண்டிப்பாக ரஃபாலே மாடலாகத்தான் இருக்கும். நம்ம நேவி, நம்ம கப்பற்படை ஆல்ரெடி ரஃபாலே போர் விமானம் எடுத்தாச்சு. அதனால ட்ரைனிங், டூல்ஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரே ட்ராக்ல இருக்கும். நேரம், செலவு ரெண்டுமே குறையும். போர் விமானத்தின் குவாலிட்டி மட்டும் கிடையாது. போர் விமானத்தின் குவாலிட்டி மட்டும் இல்ல, நம்பர்ஸ் தான் இப்போ முக்கியமான ஒரு கிளைமேக்ஸ், முக்கியமான பேச்சு. நாம ஏன் இவ்வளவு வேகமாக பில்டு பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும். காரணம், நம்ம பார்டர்ல ரீசெண்டா நடந்த உண்மை சம்பவங்கள் தான் அதுக்கு பதில் அப்படின்னு சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏப்ரல் 22, 2025 பஹல்காம் அட்டாக். எதுவுமே அறியாத அப்பாவிகள் கொலை செய்யப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியா ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரிப்ளை கொடுத்தது. ஆபரேஷன் சிந்தூர் May 7th and 8th லேசர் டார்கெட் ஸ்ட்ரைக் மாதிரி துல்லியமான பதிலடி. அதுக்கு பிறகு பாகிஸ்தான் ட்ரோன், மிசைல் அப்படின்னு லான்ச் பண்ணாருங்க. 4 நாள் டென்ஷன். May 10th சீஸ்ஃபயர். ஆனா நேற்று இரவு பாகிஸ்தான் டிவியில இந்தியாவின் ஸ்ரீநகர் ஏர்பேஸ் டிஸ்ட்ராய் அப்படின்னு ஒரு பெரிய கதை. ஆனா இன்னைக்கு காலையில வந்த செய்தி என்ன தெரியுமா? வந்து சேர்ற புதிய அப்டேட் என்னன்னு பாருங்க. இந்த தால் லேக், இந்தியா தால் லேக்ல கிளீன் செய்யும் போது பாகிஸ்தான் ஃபட்டா 1 ராக்கெட் ஷெல் வெடிக்காம கிடைச்சிருக்கு. அந்த இடத்திற்கும் இந்தியாவின் ஏர்பேஸுக்கும் ஒரு சம்பந்தமுமே கிடையாது. அதுக்கு பக்கத்திலேயே இல்லை. அந்த லேக் சைடுல இருக்கக்கூடிய ஜங்கிள்ல, காடுகள்ல இந்த ஏவுகணை வெடிக்காம படுத்திருக்கு. ஒண்ணு, அவனுக்கு செஞ்ச டார்கெட் கம்ப்ளீட்டா மிஸ் ஆயிடுச்சு, துல்லியமே கிடையாது. இன்னொன்னு, அது வெடிக்கவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா அந்த ஏர்பேஸ் காலி ஆயிடுச்சு, ஏர்பேஸ் டிஸ்ட்ராய்டு அப்படின்னு சொன்ன கதை என்ன கதை? நாய்ஸ் அதிகம், ப்ரூஃப் 0. பார்டர்ல இவனுங்க கிளைம் பண்றது வேற, ஆனா அதுக்கான ஆதாரம் வேற. இந்தியா எப்பவுமே ப்ரூஃபோட தான் பேசுது. இது அப்படியே இஸ்ரேல் ஈரான் கதை அல்லது இஸ்ரேல் ஹமாஸ் கதை. பார்டர்ல பாகிஸ்தானின் பிளஃப் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்தியா சாதனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் மேற்கு ஆசியா பக்கம் என்ன நடக்குது? சவுதி பாகிஸ்தான் டிஃபென்ஸ் பேக்ட். பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா ஆசிப் ஓப்பனா பேசுறாரு, தேவைப்பட்டால் எங்க நியூக்ளியர் பாதுகாப்பை, எங்க நியூக்ளியர் ஆயுதத்தை சவுதிக்கும் எக்ஸ்டெண்ட் கொடுப்போம், எக்ஸ்டெண்ட் ஆகும். ஒருத்தரை தாக்கினா 2 பேரையும் தாக்குற மாதிரின்னு நேட்டோ ஸ்டைல்ல வரிகள் போட்டு பேசுறாரு. இஸ்ரேலுக்கு இன்டைரக்டான மெசேஜ். அதே ஆசிப் அமெரிக்கா பற்றி பேசும்போது சொல்றாரு, அமெரிக்கா இஸ்ரேல் நாட்டிடம் இருந்து பிரைபரி வாங்குது, லஞ்சம் வாங்கி இஸ்ரேல் நாட்டுக்கு அமெரிக்கா உதவி செய்யுதுன்னு அசிங்கமாக பேசுறாரு. உண்மையாக இருக்கலாம், பட் பாகிஸ்தான் இதை பற்றி பேச அவனுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? பிராக்டிக்கலா சவுதி இந்தியாவுக்கு நேரடியாக போருக்கு போக முடியாது. தூரம் தளவாடம் அப்படின்னு
எதுவுமே சவுதியால மேனேஜ் பண்ண முடியாது. ஆனா பணம், டிப்ளமசி அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பூஸ்ட் தர முடியும். இந்தியா இதுக்கு சொல்லுற பதில் என்ன தெரியுமா? நீ என்னவும் பண்ணு, எங்க பிளான், நாங்க அமைதியா இருந்து ஒரு பெரிய போருக்கான ஆயுதங்களை ரெடி பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். இந்தியாவின் அடுத்த எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய போர் வரும், நீங்க வேணும்னா பாருங்க. பாகிஸ்தானின் பிரைம் மினிஸ்டர் ஜபாஸ் ஷரீப் லண்டன்ல சொல்றாரு, காஷ்மீர் தீர்வு இல்லாம இந்தியா பாகிஸ்தான் நார்மலைஸ் ஆகாது. இவங்கிட்ட இந்தியா பாகிஸ்தான் நார்மலைஸ் வேணும்னு யார் கேட்டது? அவனா பேசிக்கிட்டு நடக்கிறது. இந்தியாவுடைய பொசிஷன் சிம்பிள், முதல்ல நீ டெரரை நிறுத்தணும், அப்புறம் தான் எந்த மேசையும் எந்த பேச்சுவார்த்தை. மிடில் ஈஸ்ட்ல சத்தம், வாஷிங்டன்ல சத்தம், லண்டன்ல சத்தம், இந்தியா பக்கம் வேலை மட்டும்தான் நடக்குது. இந்தியாவின் கடலுக்கும் வானத்துக்கும் ஒரு புதிய பிரிட்ஜ், தரைப்படை சரியாக தயாராகு, விமானப்படை சரியாக தயாராகு, அப்ப நம்ம கடற்படை அங்கேயும் பெரிய கதை நடக்கு. இந்தியன் ஓஷன்ல இந்தியா குவைட்டா பட் சாலிடா செட் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஐஎன்எஸ் அரிஹந்த், ஐஎன்எஸ் அரிகத், நியூக்ளியர் சப்மரைன்ஸ் கடலிலேயே தொடர்ந்து கண்டினியூஸா பேட்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கு, சும்மா இல்ல. அடுத்தது S4 வருது, S5 வருது. ப்ராஜெக்ட் வர்ஷா விசாகப்பட்டினம் அருகே பாதுகாப்பான அண்டர் கிரவுண்ட் பேஸ் ஐடியா தகதகன்னு வளர்ந்துகிட்டு இருக்கு. மிசைல் பக்கம் பாத்தீங்கன்னா K-15 1500 கிலோமீட்டர், K4 3500 to 4000 கிலோமீட்டர், அடுத்தது K5, K6 இன்னும் நீளமான ஸ்ட்ரைக். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராச்சும் முதல்ல தாக்கினா இந்தியா சரியான பதிலடி கொடுக்க தயாராக இருக்கு. அதுதான் கடல்ல இந்தியாவின் அமைதியான ஒரு ஸ்ட்ரெங்க் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாகிஸ்தானுக்கு SSBN அப்படிங்கிற செட்டப்பே கிடையாது. அதனால கடல்ல இந்தியா மட்டும்தான் முன்னிலை. சைனா வந்தா அது அப்புறம் பார்த்துக்கலாம், வரட்டும். சத்தமில்லாத பாதுகாப்பு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கடல் நம்ம பக்கம், அவனுடைய வெளியே ஒரே பேச்சு, உள்ள ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கத்திக்கிட்டே இருக்கணும். அங்க இருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் அசீம் முனீர் கடுமையான நியூக்ளியர் வார்த்தைகளை பேசுறாரு. ஆனா கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அங்கே TTP அட்டாக்ஸ், பலோச்சிஸ்தான் குரூப் பலோச்சிஸ்தான்ல அடிக்கடி ஷோ ஆஃப் ஃபோர்ஸ், ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். பாகிஸ்தானுடைய ட்ரோன்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ் என்ன போனாலும் கண்ட்ரோலே கிடையாது. அங்க நூர்கான் ஏர்பேஸ் ரிப்பேர் ஸ்டோரிஸ் இன்னும் வெளியே வருது. இதுக்கு மேல இவனுக்கு எப்பவுமே இது இந்தியா ப்ராக்சின்னு டெய்லி மெசேஜ். இது கூச்சல், இவனுக்கு தீர்வே கிடையாது. ஆக மொத்தம் வாசல்ல கூச்சல், வீட்டுக்குள்ள குழப்பம். எனவே இப்ப ப்ரொடக்ஷன் பவர் இந்தியாவுக்கு, இந்தியாவின் AMCK 28 பிரைவேட் நிறுவனங்கள், இன்ஜின் லேர்னிங், இன்ஜின் டெவலப்மெண்ட், அதற்கான பிளாட்ஃபார்ம், அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம கைக்கு வரும். ஃபேக்டரி டிசிப்ளின், டெலிவரி ஆன் டைம் எல்லாமே நடக்கும். ஏர் பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேஜாஸ் MK1A, MK2, அதுக்கான அதிகமான நம்பர்ஸ், MRFA லைன்ஸ், AMCA நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்தது 114 வெளிநாட்டு போர் விமானங்கள். எண்ணிக்கையும் சக்தியும் சேர்ந்து வருது. கடல்ல இருக்கக்கூடிய சக்தி சி பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா SSBN பேட்ரோல், K சீரிஸ் மிசைல்ஸ், பாதுகாப்பான தளம், நிசப்தமான உறுதி. இந்த 3 லேயரும் ஒரு 2 ஃப்ரண்ட் அபாயத்துக்கான நேரடி பதில். சைனா பெரிய ஸ்கேல்ல ஆயுதங்களை உருவாக்குறது நமக்கு தெரியும். பாகிஸ்தான் பொலிட்டிக்கல் நாய்ஸ பேசுறது அதிகமாக உருவாக்குவது நமக்கு தெரியும். சவுதி பாகிஸ்தான் பேக்ட் மாதிரி சிக்னல்ஸ் வரும். ஆனா தால் லேக் ஃபட்டா 1 மாதிரி ராக்கெட் மாதிரி, வெடிக்காத ராக்கெட் மாதிரி தொடர்ந்து விஷயங்கள் பாகிஸ்தான்ல நடக்கும். இவனுடைய பிளஃப் எப்பவுமே நீடிக்காது. இந்தியாவின் லைன் ரொம்ப சிம்பிள், பயங்கரவாதத்தை நீ நிற்கணும், அப்புறம் தான் கான்வர்சேஷன், டயலாக். சோ பிக் டேக்அவே இன்னைக்கு, யுத்தம் வரட்டும், இந்தியா ஓடாது. அதுக்காகத்தான் இன்னைக்கு இந்தியா பில்டப் பண்ணுது. உற்பத்தி பிளஸ் போர் விமானங்கள் பிளஸ் கடல், 3 ஒரே நேரத்தில் செட் ஆகுது. அதனாலதான் இந்தியா இஸ் ஃபர்மிடபிள், தவிர்க்க முடியாத பவர். பாகிஸ்தான், சைனா, அமெரிக்கா, சவுதி யார் என்ன பிளாட் பண்ணினாலும் அது இந்தியாவின் பெரிய திட்டத்துல சிக்கி போயிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷார்ட்கட் பாலிடிக்ஸ் அது இருக்கு பாத்தீங்களா, அந்த குழியிலே இவனு விழுந்துடுவானுங்க. இந்தியா காமா ஸ்டேடியா பட் ஸ்ட்ராங்கா முன்னே போய்கிட்டே இருக்கு. ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட், அதுக்குத்தான் நாம இப்ப இப்படி தயாராக இருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நாம சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சரியாக நடந்துச்சுன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய போருக்கு சாலிடா தயாரா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா
சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமா பத்திரமா பாதுகாப்பா தெளிவா பார்த்துக்கங்க my dear friends, because it's very 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 important. Thank you.